நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். ஒவ்வொரு நட்சத்திரமும் என்ன மாதிரியான குண இயல்புல இருக்கும், அவர்கள் என்ன மாதிரியான உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ளலாம், எந்த தெய்வ வழிபாடு அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும், அந்த மாதிரி நிறைய தகவல்களோடு நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டே வரும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். பூராடம் அப்படின்னாலே ரொம்ப அதி அற்புதம் வாய்ந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம். இயல்பாக ஒரு கோட்டு இருக்கும் தெரியுமா, பூராடம் ஊராடும் அப்படின்னு. ஊர் சுற்றுறதுல அவ்வளோ ஒரு ஆசை யாருக்கு இருக்கணும் இல்லையோ, பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய இருக்குமா. அது தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நட்சத்திரம். எப்படி நான் இங்கே வந்து சொன்னேனோ, சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய தனுசு அந்த குருவுடைய நட்சத்திரம் வந்து வேற மாதிரியான கேரக்டர், சரியா, விசாகம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய தனுசுல இருக்கக்கூடிய இந்த பூராடம் எப்படி தெரியுமா, அது ஒரு வேற மாதிரியான வித்தியாசமான கலவை. அங்கே சுக்கிரனோட வீடு குருவோடைய ஆதிக்கம், இங்கே குருவோட வீடு சுக்கிரனோட ஆதிக்கம். டாமினேஷன் யாரு, நம்ம குரு தான். அந்த மாதிரி தன்னை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் அதீத அக்கறை காட்டக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா பூராடம் தான். எங்கேயாவது வந்துட்டு ஒரு 60 வயசு பாட்டி பார்த்தோன்னே 2 கோட்டு லேயர் போட்டு வராங்க அப்படின்னா, அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இவங்களுக்கு எங்கேயோ பூராடம் வேலை செஞ்சுட்ருக்கு, இல்லை பூராடத்தில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம அழகாக வந்து கணிச்சிடலாம். அந்த அளவுக்கு தன்னை அழகுபடுத்திக்கணும் அப்படின்றதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இந்த அழகு அப்படின்றது என்னன்னா, நீங்கள் கருப்பா சிவப்பா ஒல்லியா குண்டா அதெல்லாம் தேவை கிடையாது. நான் ப்ரெசன்டபுளாக இருக்கணும். 1/2 கிலோ ஃபேரன்ல ஒளிய மூஞ்சில பூசாவது நான் அல்டிமேட்டாக தெரியணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த பூராடமாக தான் இருக்கும். சுக்கிரனுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய நட்சத்திரம் பார்த்தா அது குரு வேட்டில் உட்காந்துருக்கு. அப்போ எப்படின்னா, என்னை பார்த்து அடுத்தவங்க இம்ப்ரெஸ் ஆகணும், நான் 100 பேருக்கு ரோல் மாடலாக தெரியணும் அப்படின்னு தெரியக்கூடிய நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த பூராட நட்சத்திரம். அந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, யாராவது சீப் எடுத்து ஒரு 4-5 தடவை தலையை வரைகிட்டே உட்காந்துருக்காங்கன்னா அங்கே பூராடம் ஆண்களுக்கு இயங்கி கொண்டிருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நிறைய மேக்கப்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே பூராட நட்சத்திரம் இயங்கி கொண்டிருக்காங்க. பெண்கள் எஸ்பெஷலி பூராட நட்சத்திர பெண்கள் பார்த்திங்கன்னா, அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது, வினோதமான ஒரு ஆட்களாக இருப்பார்கள். தன்னை பயங்கரமாக அழகுபடுத்திப்பாங்க. தலைமுடியிலிருந்து கால் நகம் வரைக்கும். யாராவது போய் இந்த பெடிக்யூர் உட்காந்து பண்ணுறது, இந்த மெனிக்யூர் பண்ணுறது, இதை ஹேரை ஸ்டைல் பண்ணுறது, எல்லா வேலையும் ஒரே இடத்துல ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அங்கே சுக்கிரன் இயங்கிட்டு இருக்காரு, அங்கே பூராடம் இயங்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இல்லை அவங்க வீட்டில் ஒரு பூராடமாவது இருந்தால் தான் இந்த வேலையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அவங்களே பூராடமாக இருந்தால் சொல்லவே வேணாம். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, கடைசி வரை தன்னுடைய பிறந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இது பெண்களாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பூராட நட்சத்திரக்கார பெண்களாக இருந்தார்கள்னா, நீங்கள் ஒரு பூராட பொம்பளை பிள்ளையை பத்துட்டீங்க அப்படின்னா இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து காலரை தூக்கி விட்டு நடந்துக்கலாம். கடைசி வரைக்கும் உங்களை உட்கார வச்சு புருஷன்ட்ட சண்டை போட்டாவது உங்களுக்கு சோறு போடக்கூடிய ஆள் யாராக இருப்பாங்கன்னா பூராடமாக இருக்கு. ஏன்னா பூராடம் மாதிரி ஒரு அணைப்பு, எல்லாரையும் கூட்டு கொண்டு வந்து உட்கார வைக்கிற திறம் அப்படின்றது வேற யாருக்குமே வராது. 5 பொம்பளை பிள்ளைங்க, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை என்னை காப்பாத்துறான்னு ஒரு அம்மா சொல்லுதுன்னா அந்த இடத்துல பூராடம் ஏதோ ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அப்போது அக்கா தங்கச்சியோட அண்ணன் தம்பியோட ஒரு கூட்டமாக உட்காந்து, ஆனால் ஒரே ஒரு விஷயம், என் வீடு மட்டும்தான், புரிஞ்சா, எங்கள் மாமியார் வீடான்னு கேட்டால் அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது, அது உங்களுடைய கருத்து கணிப்பிலேயே நான் விட்டுறேன். அதனால் வந்து தன்னுடைய பிறந்த வீட்டை புகுந்த வீட்டை தன்னுடைய தற்பெருமையை தன்னுடைய விஷயத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய, அது செல்ஃபிஷ்ன்னு சொல்ல முடியாது, அது என்ன சொல்கிறது, அது கொஞ்சோண்டு அப்படி செல்ஃபிஷ் தனம்ன்றது வேற. தனக்கான காரியத்தை சாதிக்கிறது செல்ஃபிஷ் தனம். இது வந்து தனக்கான காரியத்தை சாதிக்கிறது இல்லை, எனக்கு மட்டும்தான், என்னோடது மட்டும்தான், எங்களது மட்டும்தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் யார் அப்படின்னா அது வந்து பூராடமாக இருக்கும். ஒரு 2 குழந்தைங்க இருக்குது, ஏன் சாக்லேட் தான் பெஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து பூராடம் ஓடின்னு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். புரியுதா? அப்போது பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான புத்திசாலிகள். எதில் புத்திசாலிகள் அப்படின்னா, அடுத்தவர்களை ஜட்ஜ் பண்ணுறதுல புத்திசாலிகள். இப்போது பெரிய பிரச்சனை பூராடத்துக்கு எது தெரியுமா வரும், சாப்பாட்டில் தான் வரும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் அதுதான் உண்மை. நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன். இந்த பரிமாறிட்டு வரும்போது காய் கம்மியாக வச்சா கோவப்படுற ஆட்கள் பூராட நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா உனக்கு என்ன ஸ்பூன் தான் கொடுத்தாங்களா, கரண்டி கொடுக்கலையான்னு கேட்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அந்த அளவுக்கு பந்தியில் வந்து எந்த வஞ்சனையுமே வைக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்பணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். எல்லாரையும் ஒரு கூட்டுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாரையும் வச்சு எல்லாருக்கும் மேலே நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுல ஒரு அலாதி சொந்தம். இந்த பந்துக்கள்லாம் கூடுறாங்கல்ல, இவங்களெல்லாம் கூட்டி உட்கார வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் பணத்தாலேயோ தன்னுடைய அழகாலோ தன்னுடைய அறிவாலேயோ தன்னுடைய செயலாலேயோ உனக்கு நான் தான் எனக்கு கீழே நீன்றதை இன்டெரக்டாக அவங்க வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
ஏன்னா குருனாலே ஒரு வகையான ஆளுமை, இந்த சுக்கிரன் இன்னொரு வகையான ஆளுமை. இந்த 2 பேருமே சேரும்போது என்ன ஆகும்னா, இந்த மாரி விஷயங்கள் தான் அந்த பூராட நட்சத்திரத்தில வந்து இயல்பாவே நடக்குது. உங்கட்ட மட்டும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக் குடுக்குறேன். ஒரு விஷயத்த பேரம் பேசி வாங்குறாங்க அப்படின்னா, அங்க பூராடம் தான் இருக்குன்னு அர்த்தம். பூராட நட்சத்திரக்காரங்க மாரி பேரம் பேசுறதுக்கு ஒரு ஆள் பொறந்து தான் வரணும். பேரம் பேசாம ஒரு பொருள கூட அவங்க வாங்குன சரித்திரமே கிடையாது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. எஸ்பெஷலி பெண்கள் இருந்து ரொம்ப பேரம் பேசி வாங்குறாங்க. அதாவது வேலையாட்களை சரியாக வேலை வாங்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். உங்க டீம் லீடர்லாம் போராட்டக்காரரா இருந்தா, ஐயோ பாவம் நீங்க அந்தோ பரிதாபம் மாரி தான் உங்க பொழப்பு. அந்த அளவுக்கு வந்து உங்கள வேலையா சக்கையா புழிஞ்சு, இந்தா என்னமோ வாங்குன வேலை என்னமோ அவ்ளோ இருக்கும். ஆனா, இவங்க என்னமோ தானப்பிரபு மாரி குடுக்குற மாரி உங்களுக்கு இந்தா அப்படின்னு குடுக்கும்போது ஒரு கர்வமா குடுப்பாங்க பார்த்தீங்களா? பார்க்குறவங்களுக்குலாம் செம்ம காண்டாகும். ஏய்! நான் என்ன வேலை பார்த்துருக்கேன். நீ குடுக்குறதே தம்மா துண்டு. கூடையும் போட்டு குடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாரியான மற்றவர்களுக்கு நினைக்க வைப்பார்கள். ஆனா, இவங்க பக்கம் என்ன தெரியுமா நியாயம் இருக்கும்? வேலை செஞ்சதுக்கு காசு குடுத்துட்டேன். கரெக்ட்டு தானே? அப்படின்ற மாரி அந்த குரு அப்பதான் வந்து அங்க வந்து நாட்டாம பண்ணுவாரு. அதனால இந்த குருவும் பூராடமும் இந்த குரு வீட்ல இருக்கக்கூடிய இந்த பூராட நட்சத்திரம் வந்து ரொம்ப ஒரு மாரி யூனிக்கான, ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரையும் அரவணைத்து, எல்லாரோடையும் அனுசரித்து, எல்லாரோடையும் உட்கார வச்சு, கூப்ட்டு நான் இப்படிப்பட்ட ஆளு, எங்க வூட்டுக்காரர் சேரட் வண்டியில போனாரு, நாங்க அப்படி போனோம், இங்கிடி போனோம்னு சொல்லிட்டு தன்னுடைய குலப்பெருமையும், தன்னுடைய தற்பெருமையும் திரும்ப திரும்ப பேசக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அது ஒரு தடவ பேசினா அது வந்து பெருமை. 2 தடவ பேசினா அது தற்பெருமை. ஒவ்வொரு தடவையும் பேசினா அது என்னன்னு தெரியல. நான் வார்த்தை கண்டுபிடிச்சுட்டு அப்புறமா வந்து போராட்டத்துக்கு சொல்லிக்கிறேன். சரியா? அந்த மாரியான தன்மை அப்படின்றது போராட்டத்திற்கு நிறையவே உண்டு. ஆனா, பயங்கரமான மதிநுட்பம் பொருந்தியவர்கள். யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட தான் பேசுவாங்க. ரொம்ப, ரொம்ப உதவி செய்யும் மனப்பான்மை நெறையா இருக்கும். நெறைய பேர சமரசம் பண்ணி வைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். நெறைய ஆதாயம் தேடக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அ நெறைய வந்து உண்மையை பேசக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். பூராட வாயிலிருந்து பொய் வரதுன்றது ரொம்ப ரேர். நெறைய பக்தி மார்க்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். ஏன்னா அது குருவோட வீட்ல இருக்கனால நெறைய ஞானம் சம்மந்தப்பட்டு, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு, தனக்கான குருவை நோக்கி ஓடக்கூடிய ஆட்கள் எல்லாமே பூராடமா இருக்கும். ஒரு ஜோசியக்காரர் ஒண்ணு சொல்லிட்டு அத பெர்ஃபெக்ட்டா, கரெக்ட்டா பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா, அது பூராடம் தான். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு குரு நம்மளுக்கு சொல்லிட்டாரு அப்டின்னா, அத பண்ணணும் அப்டின்னு நெனைக்கக்கூடிய ஆட்கள்ல ரொம்ப, ரொம்ப, ரொம்ப யூனிக்கா எடுத்து போடுற ஒரு 4 நட்சத்திரத்துல பூராடமும் ஒண்ணு. அந்த அளவுக்கு நம்பவே மாட்டாங்க. ஆனா நம்பிட்டாங்க அப்டின்னா, நீங்க கடைசியில என்ன பண்ணாலும் அவங்க வந்து மாத்திக்க மாட்டாங்க. உங்க புள்ளையே வந்து சொன்னாலும், இல்ல அவள பத்தி எனக்கு தெரியும். அவ எனக்கு அந்த வயசுலேருந்து அவ்ளோ உதவி பண்ணியிருக்கா அப்டின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட சண்ட போடுவாங்க. நான் சொல்றது புரியுதா? உங்களை அடுத்தவர்களிடம் விட்டுக் குடுக்க மாட்டார்கள். ஆனா உங்களிடம் உங்களுடைய குறைகளைச் சொல்லி உங்களை திருத்த பார்ப்பார்கள். இந்த மாரியான தன்மை குரு வீட்ல இருக்கக்கூடிய சுக்கிர குருவும், தேவகுருவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு லீலைகளோட காம்போவா வந்து உங்களுக்கு இருக்கும். பூராடம் நட்சத்திரம் ஒரு குழந்தை வீட்ல இருக்கு அப்டின்னாலே, அங்க ஆளுமை இருக்குன்னு தான் அர்த்தம். அதுவும் கடைக்குட்டியெல்லாம் உங்க வீட்டு பூராடம் பொறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சொல்றது தான் வீட்ல பேச்சு. அம்மாவோட நெறைய நேரம் செலவழிக்க வேண்டும். அம்மாவோடு பயணப்பட வேண்டும். கிட்டத்தட்ட அம்மாவோட ரிசம்பலோட வாழக்கூடிய ஆட்கள்லாம் யாரு அப்டின்னா, பூராடம். ரொம்ப பொறுமைசாலிங்க. தனக்கான நேரம் வரும் வரை அமைதியா இருந்து இந்த சொல்லுவாங்கல்ல, "காத்திருந்து பிடிக்குமாம் கொக்கு" அப்படின்ற மாரி மீன் வர 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 அந்த ஓடு மீன் ஓட, ஒரு மீன் வர அப்படியே வாடி இருந்து அந்த கொக்கு பிடிக்கிற அந்த ஒரு மீன் ஜாக்பாட் தான். அந்த மாரி வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான தருணத்திற்காக அப்படியே கொக்கு மாரி தவமா தவம் இருந்து கடைசியில ஜெயிச்சு காட்டி அப்படி முன்னாடி வந்து நிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆட்கள் யாரு அப்படின்னா, அது பூராட நட்சத்திரம். ரொம்ப வாழ்க்கையில போராட்டம். பூராடம் அப்படின்னாலே போராட்டம்னு சொல்லக்கூடிய தன்மையில தான் அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கும். ஆனாலும் கடைசியில அவங்க லைஃப எஸ் ஈக்வல் டூ பார்ட் எடுத்து சீர்தூக்கி பார்த்தோம்னா, சூப்பரா இருக்குல்ல. வாழ்க்கைய இவங்கள மாரி வாழணுங்க. இவங்க தாங்க முன்னுதாரணம் அப்படின்னு 4 பேர் சொல்ற மாரி அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. அதுதான் பூராடத்தோட மோர் தென் ஸ்பெஷலான ஒரு விஷயம். இப்படி இருக்கணுங்க. 10 பைசா புள்ளைங்ககிட்ட எதிர்பார்க்கல பார்த்தீங்களா? இப்படி இருக்கணுங்க. எல்லா சொத்தையும் கரெக்ட்டா எழுதி குடுத்துட்டாங்க. இப்படி இருக்கணும் பாருங்க. எவ்ளோ பென்ஷன் வந்துச்சு, அழகா பிரிச்சு குடுத்து இப்படி இருக்கணும் பாருங்க. இவ்ளோ வீட்ட அழகா வாங்கி போட்டாங்க. இப்படி இருக்கணும் பாருங்க. எப்படி கட்டுக்கோப்பா இப்படி அடுத்தவர்களுக்கு ரோல் மாடலா இருந்து தன்னுடைய வாழ்க்கையை வழிகாட்டக்கூடிய ஆட்களாக இந்த பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். இதுவே ஒரு பெரிய ஸ்பெஷல் குவாலிட்டி இல்லையா? எப்படி வாழணும், வாழ்க்கையை இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிக் குடுக்கிறத தாண்டியும் தான் வாழ்ந்து காட்டுறதே ஒரு ஸ்பெஷல். அந்த மாரி பூராட நட்சத்திரக்காரர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள். நெறைய கலாரசனை. எப்ப பார்த்தாலும் இந்த நைட்டு படத்துக்கு போறது, இந்த மத்தியானம் படத்துக்கு போறதெல்லாம் நெறைய போராட்டமா இருக்கும். நெறைய மூவி பார்க்கறது, நெறைய வந்து தன்னை அலங்காரம் செய்து கொள்ளுதல். தன்னுடைய அறிவு ஒரு பக்கம் இருந்தாலும், தன்னுடைய அழகினால் அனைவரும் கவரப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கோச்சுக்காதீங்க. ஒரு 40 வயசுக்காரங்களா இருந்தா கூட போராட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அப்படியே சாயந்தரம் ஆனா மூஞ்சி கிஞ்சிலாம் கழுவி அப்படிலாம் பவுடர் போட்டு, மேக்கப் போட்டு, அப்படி அழகா வந்து தன்னை பிரசன்டபிளா காட்டிப்பாங்க. இது ஒரு வகையில நல்ல விஷயம்னா, ரொம்ப நல்ல விஷயம்.
ஏன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும்போது தேவையில்லாத அந்த தாட்டும் சரி, நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவிட்டி நம்மளை விட்டு ஓடி போயிடும்ல. பூராடம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாலே நான் சொன்ன மாரி டீச்சிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். சுக்கிரனும் சரி, இதுவும் சரி. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 90 விழுக்காடு பூராட நட்சத்திரக்காரங்க எப்படியாவது ஆசிரியர் பணிக்குள்ள உள்ள ஓடி வந்துடுறாங்க. ஒண்ணா ஆசிரியர் பணிக்குள்ள வராங்க, இல்ல சொல்லிக் குடுக்கக்கூடிய மத போதகரா வராங்க, இல்ல ஏதோ ஒரு டீம் லீடரா, ஏதோ ஒரு கட்சி குடுக்கக்கூடிய ஒரு குரு தன்மைக்குள் அவர்களுடைய வாழ்வியல் அப்படின்றது மேலோங்கி விடுகிறது. உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துக்காண்டி 100 பேர் உங்கள சுத்த வைக்கிற மாரியான ஒரு தன்மைய கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் இருக்கிறதுலயே ஒரு எப்படி உருட்டுறான் பாரேன் அப்படிம்பாங்களா, அந்த மாரி உருட்டு அப்படி அப்படிம்பாங்க. அந்த மாரி பூரா நட்சத்திரக்காரங்க வச்சுக்கிட்டு ஒரு 4 பேர சுத்த வைப்பாங்க. அது பணத்தையும் வச்சுக்கிட்டு பணத்துக்காண்டி ஒரு 4 பேர் அவங்கள சுத்தி வருவாங்க. அழகு இருந்தா அந்த அழகுக்காண்டி ஒரு 4 பேர் சுத்தி வருவாங்க. அறிவு இருக்கும், அறிவுக்காண்டி ஒரு 4 பேர் சுத்தி வருவாங்க. எதார்த்தம் இருக்கும், அந்த எதார்த்தக்காண்டி 4 பேர் சுத்தி வருவாங்க. நெறையா வந்து ஒரு கைடன்ஸ் இருக்கும், அந்த கைடன்ஸ்க்காண்டி ஒரு 4 பேர் உங்க பின்னாடியே வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்ப அனைவரையுமே இந்த 27 நட்சத்திரத்தில இந்த பூராட நட்சத்திரம் எப்படி அப்படின்னா, எல்லாரையும் தன்வசப்படுத்தி என்கிட்ட ஒரு பொருள் மூலமாக நீ எப்பேர்ப்பட்ட ஆளா இருந்தாலும் என் கால்ல தான் வந்து விழுகணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆளுமையை தன்னுடைய அலட்டிக்காத தன்மையால் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்ணு அப்படின்னா எல்லாரும் பண்ணிடுவாங்களா? சார் தான் போன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா, ஐயோ! அவங்களுக்கு பண்ணணுமேன்ற மாரி எல்லாரும் ஓடி வர தன்மைய பூராடம் கிரியேட் பண்ற மாரி வேற யாராலயும் கிரியேட் பண்ண முடியாது. அது ஐயோ! அது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது? அது குரு வீட்ல இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய அதீத அறிவும், அதீத பொறுமையும், என்ன சொல்றது? ஒரு பக்கம் நல்லவன், ஒரு பக்கம் ரொம்ப நல்லவர். குரு ரொம்ப ரொம்ப நல்லவர். இதுல என்னென்ன பிரச்சனைனா 2மே இயற்கை சுபர்கள். அந்த 2 இயற்கை சுபரும் இருக்கக்கூடிய வீடுமே சுபத்தன்மையான வீடு. இப்ப அங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் சுபத்தன்மையான வீடு தான். அது 7ஆம் வீடு வெகுஜன மக்களுடைய ஒரு தொடர்பு. இது 9ஆம் வீடு ஞானம். தன்னுடைய வாழ்க்கையால், தன்னுடைய விஷயத்தால் என்கிட்ட இருக்க குருனாலே மல்டிபிள்ங்க. ஸோ மல்டிபிள் தன்மை யாருக்கு இருக்கும் அப்டின்னா, கண்டிப்பாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். பூராட நட்சத்திர குழந்தை கண்டிப்பா டான்ஸ் ஆடுமா, டான்ஸ் ஆடும். பாட்டு பாடுமா, பாட்டு பாடும். படிக்குமா, படிக்கும். எல்லா வேலையுமே பண்ணும். ஒரு குழந்தை எல்லா வேலையுமே பண்ணும். அந்த வீட்ல பூராடத்தின் மூலமாக அவர்கள் அறியப்படுவார்கள். ஒரு வீட்ல உங்க குழந்தை பூராட நட்சத்திரமா இருக்கு அப்டின்னா, அந்த குடும்பம் அவர்கள் மூலமாக அறியப்படக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கும். ஏன்னா, அப்பா, அம்மாவ காப்பாத்தி என் புள்ள எனக்கு நல்லபடியா என்ன கரை சேர்த்து சொல்லி நிம்மதியான ஒரு வாழ்வியலை தரக்கூடிய ஒரு பொறுப்பான ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு ஆட்களாக இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள். அப்படி ரொம்ப வந்து எல்லார் மேலயும் கேரிங்கா இருக்கக்கூடிய, எல்லாத்தையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய, எல்லாரையுமே தன் வயப்படுத்தக்கூடிய, எங்க யார வேலை வாங்கணும், எங்க யார வேலை வாங்கக்கூடாதுன்றத தெரிஞ்சு நாசூக்கா நடந்துக்கக்கூடிய, தாங்கிட்ட இருக்கிற பொருளின் மூலமாக மட்டுமே அனைவரையும் தன்னை சுத்தி, சுத்தி, சுத்தி வர வைக்கக்கூடிய ஆளுமை பொருந்திய இந்த பூராட நட்சத்திரக்காரங்க எத சாப்பிடலாம், எத சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா நெறைய வந்து கொஞ்சம் உலர் திராட்சைகள், அதுக்கப்புறம் இந்த மாதுளம் பழம், இந்த சப்போட்டா பழம் இதெல்லாம் நீங்க பயன்படுத்த உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றம் அப்படின்றது வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு. அதே மாரி ஆப்பிள நெறைய பயன்படுத்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பொலிவு வரவ செய்யும். இன்னொரு கொஞ்சம் ஒரு தலைமைத்துவமும் சேர்ந்து வரும். ஓகே. நீங்க எந்த பொருளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னா, கொஞ்சம் வெள்ளரிக்காவ கட் பண்றது, கொஞ்சம் வந்து சாத்துக்குடிய கட் பண்றது, அ அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இலந்த பழத்த இதெல்லாம் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் அதன் மூலமாக வரக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகளிலிருந்து அழகா நீங்க வந்து தப்பிச்சுட்டு போயிரலாம். ஓகே. நான் எந்த வழிபாட்டின் மூலமாக என்னுடைய அ வாழ்க்கைய இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்ள முடியும் அப்டின்னா, அது குருவோட வீட்லாம் கண்டிப்பா குருமார்கள் வழிபாடு மட்டும் தான். குரு கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிடுச்சு பூராடம் அப்டின்னா, அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுப்பாங்க. ரொம்ப ரேர். பூராடத்துக்கு குருவோட அருள் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்காண்டி தான் அவங்க தவம் இருப்பாங்க. ஆனா, குருவோட அருள் கிடைக்கப்பெற்ற பூராடம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்திற்கு தான் போயிறாங்க. குருக்காண்டியே பாதி பூராடம் ஒரு பக்கம் பூராடம்னா, குருக்காண்டியே தன்னுடைய வாழ்க்கையை வந்து முழு வாழ்க்கையும் துறந்தவர்களாக இருப்பார்கள். குரு பின்னாடியே போறவங்களா இருப்பாங்க. ஏன்னா, குருவோட வீட்ல அது இருக்கிறனால. இன்னொரு பக்கம் பூராடம் சாமியாவது, கடவுளாவது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்களாகவும் அங்க சுக்கிரன் அதிகமா வேலை செஞ்சு அது வந்து நடக்க போகுது. பூராடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தாரமங்கலத்தில இருக்கக்கூடிய கைலாசநாதர் பெருமாள், அங்க இருக்கக்கூடிய பாதாள சிவன போய் வழிபாடு செய்ய உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஏற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். பூராடம் 2ஆம் பாதத்துல வந்து நீங்க பொறந்திருக்கீங்க அப்படின்னா, வேற ஒண்ணுமே வேணாம். நேரா மகாலட்சுமிய பிடிச்சுக்கோங்க. அஷ்டலட்சுமி இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். பூராடம் 3ஆம் பாதத்துல இருக்கீங்க நீங்க அப்படின்னா, வேற ஒண்ணுமே பண்ண வேணாம். காமாட்சிய பிடிச்சுக்கோங்க. காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். எப்பலாம் நீங்க அம்மான்னு கூப்பிடுறீங்களோ, அப்ப வந்து அவ பக்கத்துல நிப்பா. நெறைய 3ஆம் பாதத்தை சேர்ந்த பூராட நட்சத்திரக்காரங்க வீட்லலாம் வந்து அந்த அம்மனுடைய சமிக்கைகளும், ஆளுமையும் நெறைய இருப்பத அவங்களே உணருவாங்க. அந்த அளவுக்கு நெறைய கனெக்டிவிட்டி அப்படின்றது இந்த பரம்பொருளோடு பூராட நட்சத்திரத்திற்கு இயற்கையாவே அமையப்பெறுகிறது. பூராடம் 4ஆம் பாதமாக இருக்கிறீன்னா, திருஆவினன்குடி முருகன பிடிச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். அங்க ஒரு காமதேனுவும், லட்சுமியும் இருப்பாங்க.
அங்கே போய் நீங்கள் தாமரை பூ கொடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர வர பூராடம் 4ஆம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது தடை இருந்தால் அத்துணை தடையுமே அங்கே போனீங்கன்னா நிவர்த்தி ஆகிடும். இந்த மாதிரி 4 பாதத்தை சார்ந்தவர்களும் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாதத்தை சேர்ந்தவர்களும் இந்தந்த கோயிலுக்கு போய் முறையாக வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வாழ்க்கையில் ஒரு தடவை போயிட்டு வரது நல்ல விஷயம் தானே. முடியும்னா அடிக்கடி போயிட்டு வாங்க. அந்த உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட இந்த தெய்வத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஏற்ற மிகுந்த வாழ்வியலை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முகாந்திரங்களை காட்டும். வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் இன்னும் பூராட நட்சத்திரத்தை பற்றி ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்களையும் இந்த பூராட நட்சத்திரக்காரங்களை நம்ம எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான தன்மையையும், அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கலர் என்ன ஸ்பெசிஃபிக்கான ஒரு நம்பர் அவங்களுக்கு வந்து அழகாக இருக்கும், என்ன மாதிரியான வால்பேப்பர் அவங்க பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், இன்னும் நிறைய வாழ்வியல் குறிப்புகளோடு வரக்கூடிய எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.